Hello friends, welcome back to our two videos. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Redmi Note 9 Pro ல வந்து பாத்தீங்கன்னா Oxygen OS custom ROM வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். சோ அது எப்படி அப்படினு சொல்லிட்டு இன்னைக்கு full video டெடிகேட்டடா நம்ம பார்க்க போறோம். சோ first of all நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த இது பண்றதுக்கு நமக்கு வந்து boot loader வந்து அன்லாக் பண்ணனும். சோ boot loader வந்து எப்படி அன்லாக் பண்றது அப்படினு நம்ம டெடிகேட்டடா ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கோம். ஐ கார்டு வந்து செக் பண்ணி பாருங்க. லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன். boot loader வந்து ஃபர்ஸ்ட் அன்லாக் பண்ணுங்க. சோ அப்பதான் நம்மளால வந்து பண்ண கஸ்டமர் வந்து இன்ஸ்டால் பண்ணனும். அப்புறம் நம்ம boot loader வந்து அன்லாக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன்ல வந்துட்டு ஆரஞ்சு ஃபாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெக்கவரி சாஃப்ட்வேர் வந்து இருக்கு. சோ அந்த ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ண போறோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள தான் நம்ம வந்து பண்ண ஆக்சிஜன் OS வந்து போட போறோம். சோ இதுக்கு நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர் வந்து தேவைன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ADB செட்டப் வந்து தேவை. அதுக்கப்புறம் மினிமல் ADB, அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த OS ஃபைல் தேவை, அதுக்கப்புறம் வந்து ரெக்கவரி தேவை. சோ எல்லாத்துக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ADB செட்டப் வந்து பாத்தீங்கன்னா உங்க போன் வந்து கண்டுபிடிக்கிற அந்த சாஃப்ட்வேர் வந்து தேவை. அதுக்கப்புறம் மினிமல் ADB வந்து பண்ணா கமெண்ட் ப்ராமட் மாதிரி இருக்காகும். சோ அதுல தான் நமக்கு அந்த கோடிங் எல்லாம் போட்டு ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆரஞ்சு பாக்ஸ் வந்து நமக்கு அந்த ரெக்கவரி ஃபிளாஷ் பண்றதுக்கான ஃபைல் அது. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் OS ஓட கஸ்டம் ROM ஃபைல் வேணும். சோ இதெல்லாமே இருந்துச்சுன்னா நீங்க வந்து பண்ணலாம். எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு வந்து பணம் டீட்டெயிலா தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல்லை கிளிக் பண்ணா மோனாஸ் வந்து காட்டும். அத ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முதல்ல சொன்ன மாதிரி கஸ்டமர் ROM இன்ஸ்டால் பண்றதுக்கு boot loader வந்து அன்லாக் பண்ணனும். சோ boot loader அன்லாக் பண்றது வீடியோ போட்டுறோம், செக் பண்ணி பாருங்க. லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். சோ இப்போ நம்ம போன்ல வந்து ரெக்கவரி இன்ஸ்டால் பண்றதுக்கு நமக்கு மொத்தமா ரெண்டு ஃபைல் தேவை. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க OS ஃபைலோட உங்களோட ரெக்கவரி அந்த ரெக்கவரி ஃபைல் தேவை. அதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமல் ADB செட்டப் வந்து தேவை. சோ அதுக்கு அப்புறம் ADB செட்டப் வந்து இன்ஸ்டால் பண்ணனும். சோ இந்த மூணு சாஃப்ட்வேர் இருந்தா மட்டும் போதும், நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ADB செட்டப், மினிமல் ADB, அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவரி ஃபைல் எல்லா லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சோ இது இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 9 Pro ஓட ஃபைலு. ஸோ ஒவ்வொரு ஃபோனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து வேறு மாதிரியும் மாறும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குரூப்பில் கேட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் Redmi Note 9 Pro வச்சுருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமல் ADB ஃபாஸ்ட் பூட். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் வந்து பண்ணிடலாம். ஐ அக்செப்ட் நெக்ஸ்ட் இன்ஸ்டால். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமல் ADB வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு மினிமல் ADB அண்ட் ஃபாஸ்ட் பூட் வரும். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் வரும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வந்திருக்கும் மினிமல் ADB. ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்து கொடுத்துருங்க. ஸோ ஆல்ரெடி நான் பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ரீப்ளேஸ் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ADB செட்டப், அதுக்கப்புறம் மினிமல் ADB ரெண்டு இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் மினிமல் ADBக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கவரி ஃபைலை வந்து போட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஃபைல் வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். மினிமல் ADB அண்ட் ஃபாஸ்ட் பூட் ஓப்பன் பண்ணால் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் ப்ராமட் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோடிங் வந்து டைப் பண்ணலாம். ஓகே, இந்த கோடிங் வந்து டைப் பண்ணும்போது உங்கள் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட் மோடில் வந்து போய் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ ஃபாஸ்ட் பூட் மோடு போகிறது வந்து எப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து பண்ண சுவிச் ஆஃப் வந்து பண்ணிடுங்க. சுவிச் ஆஃப் பண்ணி முடிச்சக்கப்புறம் வால்யூம் டவுன் பட்டன், அதுக்கப்புறம் லாக் பட்டன் ரெண்டையும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட் மோட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அதுக்குள்ளே போய் வச்சுருங்க. இப்போ உங்கள் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலோட பிசியோட வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம சொல்கிற கோடிங் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ADB டிவைசஸ் அப்படின்னு சொல்லி வந்து போடுங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டிவைஸ் அட்டாச்ட் அப்படி வரும். ஸோ அப்படி வந்தால் மட்டும் தான் நமக்கு வந்து பணம் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட் recover.img அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஃபாஸ்ட் பூட் recover.img. ஸோ இப்போ நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் பூட் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பூட்டிங் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஜஸ்ட் உங்கள் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் வந்து ஆகும். இப்போ நம்ம ஃபோன் வந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் வந்து ஆயிரும். ஸோ நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணால் போதும். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெக்கவரி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ நம்ம ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃபாக்ஸ் ரெக்கவரி வந்து பாதி வந்து ஃப்ளஷ் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வந்துருக்கு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டூ அளவு நோட்டிஃபிகேஷன் வரும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டூ அளவு வந்து கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்துட்டு ரெக்கவரி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. பட் நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து நம்ம ஃப்ளாஷ் பண்ணணும். ஸோ அது என்ன ஃபைல்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஆரஞ்சு ஃபாக்ஸ் 11 சொல்லிட்டு. ஸோ அதை வந்து காப்பி பண்ணி உங்கள் ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் சென்ட் பண்ணிடுங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி அப்படின்னு சொல்லி அந்த மேலே இருக்கிற ஃபைல், அந்த ஃபைல் நம்ம காப்பி பண்ணி நம்ம மினிமல் ADBயில் வந்து பேஸ்ட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேர் ஃபைலை வந்து உங்கள் ஃபோனில் வந்து காப்பி பண்ணிடுங்க. ஸோ அப்பாவில் காப்பி பண்ண ஃபைல் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள். ஓகே, நம்ம அப்பாவில் பேஸ்ட் பண்ண ஃபைலுக்கு இப்போ வித்தியாசம் பாருங்கள். அப்பாவில் பேஸ்ட் பண்ண அந்த ரெக்கவரி இந்த ஃபைல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி நம்ம மினிமல் ADB அந்த ஃபோல்டரில் வந்து பேஸ்ட் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃபாக்ஸ் R11 ஸோ இந்த ஃபைலை நம்ம காப்பி பண்ணி நம்ம ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ஃப்ளாஷ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பண்ண இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பேஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ ரெண்டு ஃபைலு, ஒரு ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ராமட் மூலமாக ஃப்ளாஷ் பண்ணணும், இன்னொரு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் இப்போ நான் ஃபோனில் வந்து காப்பி பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து பண்ணால் ஃபோனுக்கு வந்து போகலாம்.
நமக்கு வந்து பார்த்தா ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஃபைல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இன்டர்னல் ஸ்டோரேஜ் மைக்ரோ எஸ்டின்னு காட்டும். ஜஸ்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்க்கலாம் ஆரஞ்ச் ஃபாக்ஸ் R1100 காட்டுது. ஸோ இந்த ஃபைல் தான் நம்ம அப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனுக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஃபைல் நம்ம ஜஸ்ட்டு வந்து பணம் செலக்ட் பண்ணிட்டு ஸ்வைப் டு இன்ஸ்டால் வந்து கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இன்ஸ்டால் ஆகும். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் இன்ஸ்டாலிங் ஃபைல் 1 ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 தடவை ஃபஸ்ட் டைம் வந்து கமெண்ட் மூலமாக ஃப்ளாஷ் பண்ணி பண்ணணும். ரெண்டாவது டைம் நான் வந்து பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து பண்ணணும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் வந்தாகும். ரெட்மி அப்படின்னு சொல்லி போட்டு வருது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் நமக்கு வந்து பூட் லோடர் சிம்பிளாக கட்டுது. இப்போ நம்ம பூட் ஆகிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஃபாக்ஸ் தான் போகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஃபோனுக்கு வந்து டெம்பரரியாக மட்டும்தான் நம்ம வந்து ஆரஞ்ச் ஃப்ளாக்ஸ் வந்து ஃப்ளாஷ் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் மூலமாக மறுபடியும் ஃப்ளாஷ் பண்ணி நம்ம ஆரஞ்ச் ஃபாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக நம்ம ஃபோனில் இருக்கிற மாதிரி வந்து பண்ணிட்டோம். ஸோ இது எப்போ போகும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் வந்து நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு ஆரஞ்ச் ஃபாக்ஸ் வந்து பண்ணால் அப்படியே தான் இருக்கும். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ஃபாக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரஞ்ச் ஃபாக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வாய்ஸ் வந்து நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வாய்ஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். எப்பவும் போல் எப்படி நம்ம ஆரஞ்ச் ஃபாக்ஸ் வந்து நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜ் சென்ட் பண்ணமோ ஸோ அதே மாதிரி ஆக்சிஜன் வாய்ஸ் அந்த ஃபைலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ரெக்கவரியில் நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசைக்கிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ செலக்ட் பண்ணுங்கள். அது நமக்கு வந்து வைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். மறுபடியும் வந்து பண்ணால் கன்ஃபார்ம் வைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட்டு வந்து பண்ணால் எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். எஸ்ன்னு டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து பண்ணால் டிக் பட்டன் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து பண்ணால் ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து ஆகும். ஸோ ஜஸ்ட் நம்ம சும்மா ஒரு ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு ரீபூட் டு ரெக்கவரி வந்து கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் வந்து பண்ண லோட் ஆகிட்டு மறுபடியும் வந்துட்டு ஆரஞ்ச் பாக்ஸ்க்குள்ளே தான் வரும். ஜஸ்ட் வெயிட் பண்ணலாம். ஓகே, நம்ம பிஃபோர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பண்ணால் ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து இப்போ பண்ணியிருக்கோம். கைஸ் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைப் அந்த இடத்துல வந்துட்டு டெவி நாட் கேட்ச், அதுக்கப்புறம் கேட்சு, அதுக்கப்புறம் டேட்டா, அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஸ்டோரேஜ் கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேணால் வந்து கொடுக்கலாம். பட் கொடுத்தா வந்து பண்ணால் நல்லா க்ளீன் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 வந்து செலக்ட் பண்ணிடுங்க. டெவி கார்ட் அண்ட் கிளச், அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்சு, அதுக்கப்புறம் டேட்டா, அதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் 4மே செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து பண்ண வைப் வந்து கொடுத்துடலாம். ஓகே, நமக்கு வந்து பண்ண வைப் வந்தாயிருச்சு. ஒரு எரர் மெசேஜ் வருது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் பேக் வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் அந்த ஓஎஸ் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதும். கொஞ்சம் ஜஸ்ட் பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு நமக்கு வந்து ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். ஃபைல்ஸில் நீங்கள் வந்து மேலே ஃபைல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னோட ஆக்சிஜன் வாய்ஸ் வந்துட்டு SD கார்டில் வந்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் SD கார்டில் ஜஸ்ட் கொஞ்சம் கீழே வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள வச்சிருக்கேன். இப்போ வந்து பார்க்கலாம். இந்த ஃபோல்டரில் நான் 4வது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் OnePlus A6003 அப்படின்னு சொல்லி A2 ஃபைனல் போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டு இன்ஸ்டால்னு இருக்கும். ஜஸ்ட் வந்து கொடுத்துடலாம். ரீபூட் வேண்டாம். ஜஸ்ட் வந்து ஸ்வைப் டு இன்ஸ்டால் வந்து கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வாய்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரொம்ப நேரம் டைமில் ஆகாது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் வந்து ஆயிரும். ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் வந்து பண்ணலாம். ஸோ அவ்வளோ நேரம் நம்ம வீடியோ வந்து போட முடியாது. ஸோ கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஜஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வைப் கேட்ச்ன்னு இருக்கும். ஜஸ்ட் கொடுத்துட்டு ஸ்வைப் டு வைப் வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு ரீபூட் வந்து பண்ணிடலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் வந்து ஆயிருச்சு. ஜஸ்ட் நம்ம வைப் கேட்ச் வந்து கொடுத்து ஜஸ்ட் ஸ்வைப் டு வைப் வந்து கொடுத்துடலாம். அப்படியே கொஞ்சம் வந்து பேக் வந்து வரலாம். பேக் வந்ததுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் வந்து வைப் போயிருங்க. வைப்பில் வந்துட்டு டெவி கார்ட் கேட்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கேட்சை கொடுத்து ஜஸ்ட் வந்து பண்ணி இன்னொரு வைப் வந்து கொடுத்துடலாம். ஸ்வைப் டு வைப். தென் அதுக்கப்புறம் பேக் வந்துடலாம். ஓகே, நம்ம அப்படியே ரீபூட் வந்து கொடுத்துடலாம். மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீபூட்டும் கொடுத்துருப்பாங்க. ரீபூட்டில் வந்து சிஸ்டம் அதை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வாய்ஸ் வந்து பூட் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துடலாம். நமக்கு இங்கே வந்து பார்க்கலாம் ஆக்சிஜன் வாய்ஸோட லோகோ வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரெட்மி Note 9 Proவில் ஆக்சிஜன் OS கஸ்டம் ரோம் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து பார்க்கலாம் ஹலோ ஸ்டார்ட். நம்ம வந்து செட்டப் எல்லாம் பண்ணுறது தான். ஜஸ்ட் பில்டின் ஆப் அப்டேட்ஸ், அக்ரி, வைஃபை கனெக்ட் பண்ணிடலாம், ஃபாண்ட் மாற்றுறது.
கைஸ் நீங்கள் பார்க்கலாம் நமக்கு பியூர் ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து நான் இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டெடிக்கேட்டான வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நமக்கு என்னென்ன புது ஃபீச்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு எந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த செட்டிங்ஸில் அபவுட் ஃபோனில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 845 கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதனால கிடையாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து லேட்டஸ்ட் தான். நமக்கு 11 கொடுத்துருந்தா ஓகே, பட் நமக்கு 10 வந்துட்டு இந்த வெர்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேபிளான வெர்ஷன். ஸோ உங்களுக்கு எந்த விதமான பக் இருக்காது, நீங்கள் நீட்டாக யூஸ் பண்ணலாம். நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 வந்துருக்கு. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் ஓஎஸ் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10.3.8 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன யூஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துருக்கு. நீங்கள் எந்த விதமான பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ நீட்டாக வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே கைஸ், இதை பற்றி டெடிக்கேட்டட்னு ஒரு வீடியோ வேணும்னு சொல்லலாம். நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் வந்து பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க Redmi Note 9 Pro வந்துட்டு நம்ம ஆக்சிஜன் ஓஎஸ் கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணோம். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் பூட்லோட வந்து அன்லாக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினிமல் டிபி செட்டப் வந்து அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் கமெண்ட் பண்ண மட்டும் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் வந்து ஒரு சில கோடிங்கை டைப் பண்ணணும். உங்கள் ஃபோன் வந்து பண்ண ஆரஞ்ச் பாக்ஸ் இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் ஆரஞ்ச் பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆரஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு ஒரு ரேர் ஃபைல் இருக்கும். அந்த ரேர் ஃபைல் வந்து உங்கள் ஃபோனுக்கு சென்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்ச் பாக்ஸ்க்குள்ள வச்சு அந்த ரேர் ஃபைல் வந்து ஃபிளாஷ் பண்ணுங்க. அவ்வளோதான், உங்களுக்கு ரெக்கவரி வந்து செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல வந்து பண்ண 5 டேட்டா கேச் எல்லாம் கொடுத்துட்டு உங்களோட கஸ்டமரோமான ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து செலக்ட் பண்ணி ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் ஒரு ரீபூட் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க Redmi Note 9 Pro வந்துட்டு ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டேபிள் வெர்ஷன் தான். ஸோ நான் வந்து பண்ண பேட்டரி இஷ்யூ அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் பண்ண. ஸோ நல்லாவே இருக்கு. ஸோ இதுக்கான ஒரு டெடிகேட்டான வீடியோ வேணா சொல்லுங்க, நம்ம வந்து கண்டிப்பாக போடலாம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து எப்படி இருந்துச்சு, யூஸ் பண்றதுக்கு எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் என்னென்ன ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இது உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது யாரும் ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து பண்ண ஒரே ஒரு பிரைமரி டிவைஸ் தான் இருக்கு அப்படின்னா வந்து நீங்க ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்து ரிஸ்க் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க Redmi Note 9 Pro ஒரிஜினல் ரோஸ் வந்து எப்படி ஃபிளாஷ் பண்றதுன்னு கத்துக்குங்க. ஏன்னா நம்ம கஸ்டமர் ரொம்ப போட்டு ஃபெயில் ஆனா கூட நம்ம மறுபடியும் வந்து ஒரிஜினல் ரோஸ் வந்து ஃபிளாஷ் பண்ணி வந்துக்கலாம். ஸோ அதை கத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க போன் இப்பதான் வாங்கி புதுசா வாங்கி ஒரு வருஷம் கூட ஆகலாம் பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி பீரியட் இருக்கும். ஸோ ரூட் பண்ணா வந்து வாரண்டி வந்து கட் ஆயிரும். ஸோ மறுபடியும் உங்களுக்கு வாரண்டி வேணும்னா நம்ம மறுபடியும் வந்து ஒரிஜினல் ரோம் ஃபிளாஷ் பண்ணா நமக்கு வந்து வாரண்டி வந்து கிடைக்கும். ஸோ ரூட் வாரண்டி முடிய வரைக்கும் ரூட் பண்ண வேண்டாம்னு சொல்றது என்னோட சஜஷன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்த எல்லா சாஃப்ட்வேர்க்கான லிங்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அது மூலமா நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் யாராவது Redmi Note 9 Pro வச்சிருந்தாங்கன்னா அவங்க கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க பெல் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அல்ல ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போற நோட்டிபிகேஷன் நடவடிக்கை சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.